வணக்கம். நான் கோவிந்தராஜன் தஞ்சாவூர்லேருந்து பேசுகிறேன். டிசிபி எக்ஸாம் ப்ரிப்ரேஷனில் நம்ம இப்போ மாடியூல் 2ல் செக்ஷன் 2.1.1.19 லேபில் இருக்கிறோம். இதில் என்ன கொடுத்துருக்குறாங்க? ஃபார்மேட்டிங் த அவுட்புட். இப்போ நம்ம ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணுறோம் அப்படின்னாக்கா கன்சோலில் நமக்கு அவுட்புட் வரும். ஸோ அந்த அவுட்புட்டு எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம டிசைட் பண்ணணும். ரைட்டுங்களா? ஸோ என்ன மாதிரி இருக்கணும், அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன ப்ரோக்ராம் எழுதணும், அதை பற்றி செய்கிறதுக்கு தான் இந்த லேப். ஓகே. இதில் என்ன கேட்டுக்கிறாங்க, நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் இந்த மாதிரி எழுதி வச்சிருக்கிறாங்க. ஏன்னா இதில் பாருங்க, இந்த ஷேப் வருது. இந்த இதை ரன் பண்ணாக்கா இந்த ஷேப் வருது. ஆனால் என்ன சொல்கிறாங்க, 1 2 3 4 5 6 7 8 பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அவங்க என்ன சொல்கிறாங்க, எனக்கு ஒரே ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் இருக்கணும். அதை ரன் பண்ணாக்க எனக்கு இந்த மாதிரி ஷேப் வரும். ஏன்னா அதுதான் அவங்க முதல்ல மினிமைஸ் த நம்பர் ஆஃப் பிரிண்ட் ஃபங்க்ஷன் இன்வொகேஷன்ஸ் பை இன்சர்ட்டிங் த பேக்லாஷ் எண். இந்த பேக்லாஷ் எண்ணுக்கு நியூ லைன் கேரக்டர் சீக்வன்ஸ் இன்டு த ஸ்ட்ரிங்ஸ். நீங்க அதாவது இந்த இந்த இது இங்க வரணும், பக்கத்துல வரணும், இதுக்கு பக்கத்துல வரணும், இந்த இடத்துல வரணும், இந்த இடத்துல வரணும். இது அதுக்கு பக்கத்துல வரணும், இது அதுக்கு பக்கத்துல வரணும். ஸோ எல்லாம் ஒரே லைன்ல இருக்கணும். இந்த உள்ளது எல்லாம் ஒரே லைன்ல இருக்கணும். ஸோ வி வில் கெட் ஒன்லி ஒன் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். அது மாதிரி நீங்க மாடிஃபை பண்ணுங்க யூசிங் பேக்லாஷ் என்ன நியூ லைன் கேரக்டர். மேக் த arrow twice as large but keep the proportions. இதே மாதிரி பெருசாக்கணும், 2 மடங்கு ஆக்கணும், பட் கீப் த ப்ரொபோர்ஷன்ஸ். இந்த லெங்க், இந்த ஹைட்டு, இது டபுள் ஆகணும். இதே மாதிரி ஷேப்பு டபுள் சைஸில் வரணும். அப்புறம் டூப்ளிகேட் த ஆரோ. இது இது ஒரு ஆரோ, இதுக்கு கீழே ஒரு ஆரோ, அது மாதிரி வரணும். டூப்ளிகேட் த ஆரோ. பிளேசிங் போத் ஆரோஸ் சைட் பை சைடு. இந்த மாதிரி ஒரு ஆரோ வரணும், பக்கத்தில் ஒரு ஆரோ வரணும். அது மாதிரி நீங்கள் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மாற்றணும். ஆனால் இத்தனை பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கக்கூடாது, ஒரே ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் இருக்கணும். இதில் ஒரு ட்ரிக் ஒன்று சொல்கிறாங்க. என்ன அப்படின்னாக்கா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஸ்ட்ரிங் மேபி, இது ஸ்ட்ரிங் எல்லாமே ஸ்ட்ரிங்கில் தான் இருக்குது. ஏன்னாக்கா எல்லாமே கொட்டேஷனில் இருக்கு. ஸ்ட்ரிங் மேபி மல்டிப்ளைடு பை யூசிங் த ஃபாலோயிங் ட்ரிக். ஸ்ட்ரிங் மல்டிப்ளைடு பை 2 வில் ப்ரொடியூஸ் ஸ்ட்ரிங் ஸ்ட்ரிங். இது ஸ்ட்ரிங் கன்கார்டினேஷன் அப்படின்பாங்க. சாரி, ஸ்ட்ரிங் ரெப்ளிகேஷன் அப்படின்பாங்க. ஏன்னா மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் இருக்கிறதுனால ஸ்ட்ரிங் ரெப்ளிகேஷன். என்ன அப்படின்னாக்கா, ஸ்ட்ரிங்கு அது 2 இங்க மல்டிப்ளைடு பை 2ன்னு கொடுத்துருக்கிறதுனால இது 2 மடங்கு ஆகும். ரைட்டா? ஸ்ட்ரிங்கும் ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கிட்டு வரும். ஏன்னா வி வில் டெல் யூ மோர் அபவுட் இட் சூன். இதை பற்றி பின்னாடியும் வருது. இப்போ இந்த லேப் பண்ணுங்க. அப்புறம் ரிமூவ் எனி ஆஃப் த கோர்ஸ், எனி ஆஃப் த கொட்டேஷனை ரிமூவ் பண்ணுங்க. லுக் கேர்ஃபுல்லி அட் பைத்தான்ஸ் ரெஸ்பான்ஸ். பைத்தான் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுதுன்னு பாருங்க. பே அட்டென்ஷன் டு வேர் பைத்தான் சீஸ் என் எரர். இது கொஞ்சம் அட்வான்ஸ்டு தான். ஏன்னா எரர் ஹேண்ட்லிங், எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்னா நம்ம மாடியூல் 4ல் தான் பார்ப்போம். ஜஸ்ட் இதில் என்ன வருதுன்ட்டு அப்சர்வ் பண்ணுங்க, அவ்வளோதான். டூ த சேம் வித் சம் ஆஃப் த பெராந்தசிஸ் மாற்றி போட்டு பாருங்க, ரிமூவ் பண்ணி பாருங்க, இல்லாட்டி எக்ஸ்ட்ராவா ஒரு பெராந்தசிஸ் போட்டு பாருங்க. சேஞ்ச் எனி ஆஃப் த பிரிண்ட் வேர்ட்ஸ் இன்டு சம்திங் எல்ஸ். இந்த ஸ்டாருக்கு பதிலாக வேறு ஏதாச்சும் வேர்டு போட்டு பாருங்க, என்ன வருதுன்னு பாருங்க. ரீப்ளேஸ் சம் ஆஃப் த கோட்ஸ் வித் அப்போஸ்ட்ரபி. வாட்ச் வாட் ஹேப்பன்ஸ் கேர்ஃபுல்லி. ஸோ இதுதான் இந்த லேபு. இதை செஞ்சு பாருங்க. ஓகே. இதில் உள்ளது எல்லாமே செஞ்சு பார்க்கணும். செஞ்சு பார்த்தாக்க உங்களுக்கு ஒரு கோடிங் ப்ராக்டிஸும் அந்த மாதிரி இருக்கும். ஓகே, தேங்க்யூ, பாய்.